ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டன் டெம்பிள் பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியாக அங்கேருந்து நம்ம கிளம்பி வேலூரில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோயிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ரீபுரத்துலேருந்து வேலூர் டவுனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம ரொம்ப கிட்ட தான் இருக்குது இங்கே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் வேலூர் கோட்டை. நம்ம வேலூர் கோட்டைக்கு போயிட்டாலே அங்கேருந்து உள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்குள்ளே தான் ஜலகண்டேஸ்வரர் கோவிலும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வேலூர் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஜலகண்டேஸ்வரையும் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து மாரியம்மன் ஒரு புத்து கோவிலும் இருக்குது, அங்கே இருக்கிற எல்லை மாரியம்மன். ஸோ எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலூர் கோட்டைன்னு நீங்கள் போட்டிங்கனாலே அந்த வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வேலூர் கோட்டையே இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த மெயின் இதில் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். இங்கே வேலூர் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வேலூரோட பாஸ்போர்ட் ஆஃபீஸும் உள்ளே இருக்குது. பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது இருந்தால் இதுக்குள்ளே போயிட்டு அந்த பேக் சைடில் தான் வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வரிசையாக நிறைய கடைங்க இருக்குது இல்லைங்களா, அந்த தள்ளுவண்டி கடை. இங்கே தான் வந்து வேலூரோட ஃபேமஸ் வந்து மீன் சேமியா, அந்த மீன் சில்லி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் போடுவாங்க. ஒரு நாள் நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் ஃபுல்லாக போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோட்டை கிட்ட வந்துட்டோம். நம்ம வந்து டெம்பிள்க்கெல்லாம் போனதுனால அதை நம்ம ட்ரை பண்ண முடியாது நான்வெஜ்ஜு. ஸோ அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் டைம் எதனா வருவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலூர் கோட்டைக்குள்ளே போகலாம். போங்க, கோட்டைக்குள்ளே போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனா அப்படியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட கோட்டை. இது ரொம்ப மிகவும் பழமையான கோட்டை. ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன் வேலூர் கோட்டைக்குள்ளே. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மேக்ஸிமம் வந்து இது வந்து சம்மர் டைம்லேயுமே வத்தாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அகழி. இந்த கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அகழி. இதில் வந்து அந்த காலத்தில் வந்து முதலைகளெல்லாம் இருந்துச்சு அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ ஆனால் அது வந்து சூப்பராக பராமரித்து வந்துட்டுருக்காங்க இன்னமும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே நம்ம பைக்கில் சுற்றிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ எதனா சில்லுன்னு எதனா கிடைச்சா நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இதுதான் உள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு தான் கோட்டையோட என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்திங்களா, மதில் சவறு. இது வழியாக உள்ளே நம்ம நடந்து போனால் அந்த பார்க் மாதிரிலாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் அங்கேயே அந்த கோட்டைக்கு வெளியவே. ஓகே, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இங்கேருந்து ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜலகண்டேஸ்வரர் கோவில் தேர். இதுதான் கோவில் கோபுரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு பொறுமையாக ஜலகண்டேஸ்வரர் கோயிலெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்திங்களா. அந்த சைடு வந்து ஆவின் பூத் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போய்ட்டு எதனா பால் காஃபி குடிக்கிறதுனா குடிக்கலாம். அது கோவிலோட இது தான். பார்த்திங்கன்னா ஆவின் இல்லை, ஸோ அது கோவிலோட நேமில் தான் இருக்குது. உள்ளே போய் குடிக்கிறதுனா குடிக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே உள்ளே போகலாம் கோவில் பார்த்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கோபுரம் அவ்வளோ கம்பீரமாக காட்சி அளிக்குது. ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே ஆப்போசிட்லேயே வந்து செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அங்கே செப்பல் விட்டுட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே நடந்து போகலாம். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகுது. இப்போ வந்து தரிசனத்துக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க ஈவினிங்கு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வந்து டைமிங்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எப்போ வந்தாலுமே அந்த போர்டில் பார்த்துக்கலாம் எந்த டைமிங் ஓப்பனில் இருக்குது க்ளோஸில் இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோட்டைக்குள்ளே இருக்கிற கம்பீரமான சிவன் கோவில்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலூர் கோட்டையோட மிகப்பெரிய பலமே இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான். ஸோ அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிறைந்த கோவில் இந்த கோட்டைக்குள்ளே. பிரதோஷத்துக்கெல்லாம் மறக்காமல் வந்துடுங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே விசேஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே தங்க பள்ளி எல்லாம் இருக்குது. அந்த
பல்லி தோஷம் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் உள்ள தங்க பல்லி எல்லாம் இருக்குது. யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது இல்லாமல் இந்த கோயிலோட பெருமை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு மிகவும் பழமையான கோவில். அது இல்லாமல் கோவிலோட பிரகாரம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதில் வந்து 2-3 பிரகாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெளி பிரகாரம். இங்கே வந்து குளம்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்குது. இந்த பிரகாரத்தை சுற்றி பார்த்தாலே வெளியே மண்டபம், கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. இதுக்குள்ளே போனாலும் ஒரு பிரகாரம் இருக்குது உள்ள சாமியை கும்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தில் இருக்கிற மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான கலைநயத்தில் செஞ்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சாமி கும்பிட்டு வராங்க. நம்ம உள்ளே போகலாம். உள்ளே ஒரு கோபுரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன், அந்த காலத்து யாழி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மிருகம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை சுத்தமாக அழிஞ்சிருக்கு அதோட இனமே. ஆனால் அந்த யாழி வந்து எவ்வளோ கம்பீரமாக காட்சி அளிக்குது. அதில் வந்து பாருங்களேன், அது குதிரை மாதிரி மனிதர்கள் வந்து அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மேலே சவாரி செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சிங்கம் தான் வந்து அந்த தூண்களை தாங்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவும் நுட்பமான இதில் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நீங்கள் நின்று பார்த்தா அந்தளவுக்கு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் நம்ம ஜலகண்டேஸ்வரரை கும்பிட்டு வரலாம். ஓகே, நம்ம உள்ளே போயாச்சு. பார்த்தீங்கன்னா விநாயகர் என்ட்ரன்ஸில் சூப்பராக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போதே விநாயகர் இருக்கிறாங்க. நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாமி ஜலகண்டேஸ்வரரையும் அப்புறம் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பொங்கல் வெண்பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. அப்படியே வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நம்ம கோவிலுக்கு வெளியே இருக்கிற வெளி பிரகாரத்தை மண்டபம்லாம் எப்படி இருக்குது, ஸோ அது எப்படி பராமரிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செடிகளோட கார்டனோட சூப்பராக பராமரிக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காரத்துக்கு அந்த மாதிரி பார்க் சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோவில் விசேஷ டைமில் இந்த மண்டபத்தில் வந்து கலை நிகழ்ச்சி எல்லாம் கூட நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப விஸ்தாரமாக மண்டபம் சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம நல்லா அப்படியே எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்டனும் நல்லா பராமரிக்கிறாங்க. அதுக்கு தனியாக ஆள் போட்டு தண்ணி போட்டு இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மரத்துக்கு எல்லாமே இங்கே பராமரிப்பெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த அமைதியாக இந்த பிளேஸை வந்து சுற்றி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு மிகவும் அமைதியான இடமா இருக்குது. மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா வெளியே அந்த வெளி பிரகாரத்தை சுற்றி பாருங்கள். அது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் உள்ள சூப்பராக இருக்குது. தேர் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். தேரோட நிலைப்பாடு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே வளம் வர்ற தேர். ஓகே, அப்படியே நம்ம பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி ஹேண்ட் வாஷ்க்கு வாட்டர் இருக்குது. மறக்காமல் எல்லாமே சுற்றி பாருங்கள். அந்தளவுக்கு மிகவும் பழமையான கோயில். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த குளத்தில் வந்து மீனெல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கோசாலை இருக்குது. அந்த கோசாலையில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 50 பசுக்கள் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பராமரிக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கோசாலை தானே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த சைடு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது கோசாலை பக்கத்தில். அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல்லையம்மன் கோவில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ள கோயிலுக்கு போகலாம். இதுக்கு இதுனா நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் கோபுரம் இருக்குது இல்லைங்களா, ஜெகனேஸ்வரர் கோபுரம். அதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்டு இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் இப்போ அந்த வீக்கெண்டான அந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து நிறைய கேம்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ அதான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்க்கலாம். கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. சும்மா ஜஸ்ட் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த சைடு மியூசியம் இருக்குது. உள்ள மியூசியம் போகிறதுனா நம்ம மியூசியமும் போகலாம். அதே மாதிரி இங்கே ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வந்தாலும் இங்கேருந்து வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ கிடைக்கும், போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாமா? அங்கே சாமியும் கும்பிட்டாச்சு. அப்படியே மியூசியம் வந்து திறக்கலை. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு வெளியே நம்ம போனால் இங்கே பார்க் மாதிரி இருக்கும். நம்ம அந்த பார்க்கில் ஏறி போகிறது இருந்தால் போகலாம் மேலே போயிட்டு. ஸோ அது மேலே போயிட்டு பார்த்தாலுமே அந்த வியூ அதான் தெரியும். அந்த ஃபுல்லாக சுற்றி வாட்டர் இருக்கிறது தான். அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, சிறைச்சாலை மாதிரி இருக்கும், சின்ன சின்னதை அடைச்சி வைக்கிற மாதிரி அதுதான் இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க் கார்டன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஃபுல்லாக உக்காண்ட்ருக்காங்க.
வாங்க நம்ம அப்படியே பொறுமையாக வெளியே எல்லாமே பார்த்துட்டு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த பார்க்குமே வந்து ஒரு 3:30 to 4 o'clock ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே 3:30 ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளே போகிறதா இருந்தால் உள்ளே போயிட்டு எல்லாம் உக்காந்து இருக்கலாம். அந்த கிராஸில் சூப்பராக இருக்கும். ஓகே நம்ம அப்படியே ஜஸ்ட் அப்படியே வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே இங்கேருந்து பொறுமையாக கிளம்ப ஆரம்பிக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தா சரியாக போயிடும். ஓகே இதை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு யார் யார் வந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இங்கேருந்து அப்படியே பொறுமையாக கிளம்பலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூருக்கு ஒரு ரயில்வே கேட் வரும். அந்த ரயில்வே கேட் வழியாக அப்படியே நம்ம வெளியே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம அந்த ரயில்வே கேட் வந்துட்டோம். ஸோ இது என்ன ரயில்வே கேட் தெரியுமா? வேலூர் டவுனுன்னுட்டு இங்கே ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே வந்து எந்த ட்ரெயினுமே நிற்காது, எல்லாமே வந்து காட்பாடி தான் நிற்கும். ஸோ அந்த காட்பாடி ஜங்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக நம்ம தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த காட்பாடி ஜங்ஷன், ஸோ அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அவுட்டரில் நம்ம வெளியே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலூரோட இதுதான் வந்து பழைய வேலூர் டவுனாக இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே சினிமா தேட்டர், இங்கே மார்க்கெட்டு, ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ வந்து அந்த சைடு மாறுறதுனால நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து மாறிடுச்சு. யார் யாரெல்லாம் இந்த சைடு வந்திருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸ்னு சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிறது ஆம்பூர் ஃபேமஸ் மலாய் பேன் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹைவே கிட்டே வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து ஹைவேல டேரெக்டாக நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் வேலூர் டவுன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் சர்க்கிள் இல்லைங்களா, டைல்ஸ் கடை வந்துடும். இங்கேருந்து நம்ம ஹைவேல ஏறி வெளியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.